Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CS3301 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் யூனிட் 5ல் கொலிஷன் ஹேண்ட்லிங் தான் பார்க்க போகிறோம். கொலிஷன் ஹேண்ட்லிங்க்கு முன்னாடி ஹேஷிங்னா நமக்கு என்னன்னு தெரியணும். அதை ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹேஷிங் அப்படின்னா என்ன? சிம்பிளாக ஜஸ்ட் நம்ம கீ அண்ட் வேல்யூவை பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம ஹேஷிங்னு சொல்கிறோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க கீஸ் அண்ட் வேல்யூஸை நம்ம என்ன செய்கிறோம்னா சரியான லொக்கேஷனில் ஹேஷ் டேபிளில் பிளேஸ் பண்ணுறோம் இண்டெக்ஸ் வேல்யூவை பொறுத்து. ஓகேவா? இப்படி இருக்கிறப்ப கொலிஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் நான் போன தடவையே சொன்னேன், கொலிஷன் அப்படின்னா 2 இல்லைன்னா 3 கீ. ஓகேவா? 2 கீக்கு மேலே ஒரே இடத்த ஒரு பொசிஷனையே 2-3 கீ கேட்குது அப்படின்னா ஒரே இண்டெக்ஸ் வேல்யூவை, அதுக்கு பேர் தான் கொலிஷன்னு சொல்லுவோம். அதாவது ஒன்னோட ஒன்று மோதுறது, ஒரே இடத்துக்கு 2 பேர் வர்றது. ஓகேவா? ஸோ அந்த கொலிஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் கொலிஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கொலிஷன் ஹேண்ட்லிங்கில் என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம், என்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது கொலிஷன் ஹேண்ட்லிங்கில் அப்படின்னா மொத்தம் 2 டெக்னிக் இருக்குது. செப்பரேட் செயினிங், ஓப்பன் அட்ரஸிங். செப்பரேட் செயினிங் அப்படின்னா ஓப்பன் ஹேஷிங்னு இன்னொரு நேமில் சொல்லுவோம். அதுவே ஓப்பன் அட்ரஸிங்னா க்ளோஸ்டு ஹேஷிங்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் அட்ரஸிங்கில் மொத்தம் நமக்கு 3 மெத்தட் இருக்குது. 3மே இம்பார்ட்டன்ட் தான். லீனியர் ப்ராபிங், குவாட்ரட்டிக் ப்ராபிங், டபுள் ஹேஷிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் செப்பரேட் செயினிங்னா என்னென்னு பார்ப்போம். செப்பரேட் செயினிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக். இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செயின் அப்படின்றப்பே உங்களுக்கு தெரியும், செயின் மீன்ஸ் லிங்க், ஒன்னோட ஒன்று கண்டினியூவாக வருது. ஓகேவா? அப்போ அது எப்படி யூஸ் பண்ணுவோம்னு நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரில் தெரியும், லிங்க்டு லிஸ்ட். ஓகேவா? லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி தானே நம்ம செயினிங் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம லிங்க்டு லிஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இங்கே பண்ண போகிறோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். இட் இஸ் யூஸ்வலி இம்ப்ளிமெண்டட் யூசிங் த லிங்க்டு லிஸ்ட். இட்ஸ் இன் செப்பரேட் செயினிங் ஈச் எலமெண்ட் ஆஃப் த ஹேஷ் டேபிள் இன் லிங்க்டு லிஸ்ட். ஹேஷ் டேபிளில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம லிங்க்டு லிஸ்ட்ல கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இங்க நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. 1, 0, 4, 25, 16, 64, 36. இதோடைய டேபிள் சைஸ் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 10. மேக்ஸிமம் 5 எலிமெண்ட்ஸ் வந்துட்டாலே நீங்க 10 வரையும் டேபிள் சைஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா தெரியும், h of x, அதாவது ஹேஷ் வேல்யூ ஆஃப் ஒரு x கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒரு வேல்யூ அப்படின்னா அந்த கீ வேல்யூ மாட் ஆஃப் டேபிள் சைஸ் போடணும். ஓகேவா? இங்கே டேபிள் சைஸ் நம்ம 10ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 10க்கு டேபிள் சைஸ் நம்ம போட்டுறோம். அதுக்கப்புறம் இருக்கிற லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம மாட் கண்டுபிடிக்கிறோம். 1 அப்படின்னா 1 mod of 10 1 தான், 0 mod of 10 0 தான், 4 mod of 10 4, 25 mod of 10 அப்படின்னா 25 divided by 10. ஓகேவா? 25 divided by 10 நமக்கு என்ன வரும்? 2s are ரிமைனிங் 5 வரும். ஸோ 5 தான் எனக்கு ஆன்சர். 16 mod of 10 அப்படின்னா 6 ரிமைனிங். ஸோ 6 தான் மாட் வேல்யூ ஆன்சர். 64 mod of 10னா 4, 36 mod of 10னா 6. ஓகேவா? ஸோ வேல்யூ போட்டாச்சு. இப்போ 1ன்ற பொசிஷன்ல 1ன்ற கீயை பிளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை தான் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா செப்பரேட் செயினிங். ஓகே, அப்போ செயினிங் மாடலில் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். அப்போ 1ன்ற பிளேஸில் லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி 1 சேவ் பண்ணுறோம். அடுத்து 0 எங்கே இருக்குது? 0th பொசிஷனில் இருக்குது. ஸோ 0 போட்டாச்சு. அடுத்து 4 4th பொசிஷனில் இருக்குது, போட்டுட்டேன். 25 5th பொசிஷனில் இருக்குது, அதுவும் போட்டாச்சு. அடுத்து 16 எங்கே இருக்குன்னா 6th பொசிஷனில் இருக்குது, அதுவும் போட்டாச்சு. 64 திரும்ப 4th பொசிஷனில் வருது. ஆல்ரெடி 4th பொசிஷனில் 4ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. புதுசாக இன்னொரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2 எலமெண்ட் ஒரே இடத்துக்கு வருது அப்படின்னா நம்ம என்னன்னா செப்பரேட் செயினிங் மூலமா ஒரே இடத்துல நம்ம 2 இடத்த கிரியேட் பண்ணி மெமரியை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ 4க்கு ஒரு மெமரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் 64க்கு ஒரு மெமரி. ஸோ கிரியேட் பண்ணி கொடுத்தாச்சு. அதே மாதிரி 36க்கும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செப்பரேட் செயினிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொலிஷன் ஹேண்ட்லிங்ல 2 டெக்னிக் இருக்கு, செப்பரேட் செயினிங், ஓப்பன் அட்ரஸிங். அதில் செப்பரேட் செயினிங்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக ஓப்பன் அட்ரஸிங் பார்க்கலாம். தேங்க்யூ.